ஹலோ ஹாய் ஹாப்பி கார்டனிங். இன்றைக்கி வந்து இந்த லாங் வீடியோ வந்து தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. என்னோடய நீண்ட கால ஆசைங்க. அதாவது என்ன சொல்கிறதுனே தெரில. வீடு கட்டினா எவ்வளோ ஹாப்பியோ அதை விட பல மடங்கு ஒரு ஹாப்பியாக இருக்கேன். இது எல்லாமே என்னோடய புருஷன், என்னோடய கணவர், அவருக்கு தான் போய் ஆகணும். நான் சொல்லவே இல்லையா, இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு ஒன்று நினச்சேன். அந்த மேனிஃபெஸ்டேஷனே என் கூட இருக்கும்போது எல்லாமே எனக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தாட்டு. ஸோ ஃபைனலாக நம்மளுடைய டெரஸ் கார்டனை வந்து சூப்பராக செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் என்னோடய டெரஸ் கார்டன். வாங்க எல்லோரும் உள்ள. நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேனோ அது மாதிரி உங்களுக்கும் வந்து இதை பார்க்குறவங்களும் வந்து நீங்களும் ஹாப்பி ஆவீங்கன்னு ஒரு ஹோப்போடு உங்களுக்கு வந்து இந்த டெரஸ் கார்டனை காமிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு லாக் வரணும். ஸோ லாக் போடலை, அதனால ஒரு ஸ்டிக்கை வச்சிட்ருக்கிறேன். ரொம்ப ஹாப்பிங்க, அவ்வளோ ஹாப்பி, சொல்ல முடியாத அளவுக்கு ஹாப்பி. அது என்னவோ தெரியல, சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரி ஆயிடுச்சா. நான் வந்து ஒரு ஃபார்மர், விவசாயத்துலேருந்து வந்த பொண்ணு தான். பட் ஆனால் இடையில வந்து அந்த விவசாயமே போயிடுச்சு. அந்த தண்ணி இல்லை, ரொம்ப காடு மண் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சின்ன வயசுலேயே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் என்னவோ அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இடையில வந்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படி ஒரு ஆசை, நம்மளால் என்னாவது முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு பிளிங்க் ஆகும் இல்லையா, நம்மளால் இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லுவாங்க. எதுக்கு இந்த வேலையெல்லாம், ஒரு வேலைக்கு போனோன்னா நம்ம 10,000 15,000 சம்பாதிக்கலாம். அதை விட்டுட்டு இங்கே போகிறோமே அப்படின்னா போய் சம்பாதிக்கலாம் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் என்னால் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா வந்து சப்போர்ட் வேணும் கண்டிப்பாக. சின்ன குழந்தைங்கள வச்சுருக்க வீட்டில் சப்போர்ட் வேணும். நம்மளுக்கு வந்து அந்த சப்போர்ட் இல்லை. ஸோ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை. இதை ஏன் பண்ணுற, இதை ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்குறதுக்கும் ஆள் இல்லை. ஸோ நம்ம தான் எல்லாமே. என்னோடய ஹஸ்பண்ட் தான் எனக்கு எல்லாமே. ஸோ அவங்க தான் வந்து இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. சரி, வீட்டில் இருக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச அந்த நம்மளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்து நம்மளை கொண்டு போகும் இல்லையா, அந்த பார்த்து தான் இது. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து எனக்காக என்னோடய வீட்டுக்காரர் இன்னொரு வீடு செட் பண்ணி கொடுத்துருக்குறாரு. டெரஸ் கார்டன் ஃபைனலாக போட்டாச்சுங்க. ஸோ அதை நான் லைவே காமிச்சிருப்பேன். ஸோ அந்த லைவில் வந்து உங்களுக்கு ஏதாவது டெரஸ் கார்டன் போடுறதா ஐடியா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் கமெண்ட்ஸில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து ஈவினிங்கில் இன்னும் வந்து ஸ்டாண்டெல்லாம் ரெடி பண்ணலை. அந்த ஸ்டாண்டுக்கு வந்து கொஞ்சம் அதுக்கும் செலவாகும், நம்ம அதையும் பார்க்கணும். அதனால் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன இருக்கோ அதை மேனேஜ் பண்ணலாம். ஏன்னா செட்டப் போட்டுட்டோம், நீ போக போக ஒன்று ஒன்றா அவ்வளோ அழகாக அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து இருக்கிறத வச்சு குரூப்பிங் பண்ணியிருக்கிறேன். ஸோ எந்தெந்த பக்கெட்டெல்லாம் அந்தந்த பக்கெட்டோடு சேர்த்து விட்ருக்குறேன். இந்த அவரையோட குரூப்பெல்லாம் ஒரு குரூப்பாக இருப்பானுங்க. அந்த பக்கம் வந்து கத்திரிக்காய் அவெல்லாம் ஒரு குரூப்பாக இருப்பான். ஸோ கொடி போகிறதுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் செட்டப் ரெடி பண்ணணும். மற்றபடி எல்லாம் ஓகேங்க. சூப்பராக வந்து ஒரு 4 டேஸ் எடுத்துக்கிட்டாங்க, 4 to 5 டேஸ் எடுத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் பைசா தான் செலவு அதிகம். இருந்தாலும் வந்து நம்மளுடைய ஹாப்பினஸ் ப்ளஸ் நம்ம வந்து ஒரு ஃபுல்லாக ஆர்கானிக்காக ஒரு ஃபுட்டை வந்து நம்மளே வந்து கண்ணு முன்னாடி வளர்த்து சாப்பிட போகிறோம். அது ஒரு அட்வான்டேஜு. ஸோ அதனால் ஒரு ஹாப்பி தான். பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் கொஞ்சம் கொத்தவரங்காய் இருந்தானுங்க. கொத்தவரங்காய், கோழி அவரை, அப்புறம் வந்து லாங் பீன்ஸ் இவங்களாம் இருந்தானுங்க. எனக்கு அந்த ஷெட்டில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணும்போதே அப்படி ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. நான் ஒரு ப்ரைவசிங்க. ப்ளஸ் வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து ப்ளஸ்ஸு. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வேணும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் எங்கே குறையும்னா, ஐயோ அவங்க பார்க்குறாங்க இவங்க பார்க்குறாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது தான். இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஹியூமன் பீயிங். ஸோ அதையும் தாண்டி ஒரு இது வரும். ஆனால் இந்த ஷெட்டு போட்டதுக்கப்புறம் நமக்கு நம்மளோட கோட்டடா, இதுக்குள்ளே என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ அதில் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரைவசி. ஒரு ஈவினிங் டயத்தில் வந்தோமா, ஒரு நல்ல ஒரு பிளான்ட்டை பார்த்தோமா, அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசணுமா. இன்னும் நிறைய ஐடியாஸ்லாம் இருக்குது இந்த கார்டன் செட்டப்புக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு. ஸோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இன்னும் சூப்பராகவே இருக்கும். அப்புறமா வெளியில் வந்து இவனுங்களாம் தூக்கணும். இன்னும் வந்து அவன் ஒரு கார்டன் செட்டப் பண்ணவரே சொல்லுவேன், என்னம்மா அப்போ பண்ணணும் பழைய மாடல்லே பண்ணிகிட்ருக்கு, இவ்வளோ காசு போட்டு டெரஸ் கார்டன் பண்ணிவிட்டு இதெல்லாம் இப்படி வச்சிட்ருக்குறேன் அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் எல்லாத்துக்குமே பைசா இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு நல்லா கொடியை மட்டும் போகிறதுக்கு நல்லா செட் பண்ணணும். இவன் பாருங்கள், அவனோட பங்குக்கு எத்தனை குக்கும்பர் எனக்கு கொடுக்குறான்னு சொல்லிவிட்டு, அவ்வளோதான், சீசனே கம்மியாக போகுது. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அவ்வளோ காய் கொடுத்துட்ருக்கான்.
குக்கும்பர் ஒரு 3 குக்கும்பர் இதை வந்து என்னோடய பசங்களுக்கு கீழே கொண்டு போனேன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிருவாங்க. ஸோ அப்படியே என்னோடய கார்டனுக்கு ஒரு லாக்கை போட்டுட்டு, இருங்கடா இன்னும் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு புதுசு புதுசாக இன்னும் சர்ப்ரைஸ்லாம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்கெட் எடுத்துகிட்டு கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த அரவுண்ட் ஏரியாவில் வந்து இங்கே ஒரு 2 செடி வெண்டைக்காய் செடி இருக்குது. அந்த பக்கம் நந்தவனம் சொல்லுவேன் இல்லையா, ஸோ அந்த பக்கம் வந்து ஒரு செடி வெண்டைக்காய் செடி இருக்குது. இன்னொன்று சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய டெரஸ் என்னோடய ஹெவன் தான் சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கலாம்னு பார்க்குறேன். ஸோ அதுக்கு ஏதாவது நேம் நல்ல நேமாக இருந்தால் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா இந்த பக்கம் வெண்டைக்காய் சொன்னேன் இல்லையா, இங்கே ஒரு 2 வெண்டைக்காய் இருக்கிறானுங்க. நாட்டு வெண்டைக்காங்க. எப்படி இருக்கான்னு பாருங்கள். அதான் நிலத்தில் வளர்கிறதுக்கும் க்ரோ பேக்கில் வளர்கிறதுக்குமே ஒரு பயங்கர டிஃப்ரென்ஸு. ஸோ இதுவே வந்து க்ரோ பேக்லேனா ஒரு ஷார்ட்டாகவே ஃபினிஷ் பண்ணியிருப்பான், ரொம்ப லாங்கெல்லாம் போயிருக்க மாட்டான். இப்போ தான் இந்த டைம் தான் நான் வந்து இவ்வளோ பெருசாக வந்து வளர்ந்து இவ்வளோ ஒரு ஹெல்த்தியான லேடிஸ் ஃபிங்கர் நாட்டு வெண்டைக்காய் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள் 4 பேரும் 4 முத்தாக இருக்கிறாங்க பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்தானுங்க. ஸோ அவங்கள எடுத்துகிட்டு அப்புறம் இந்த பார்ட்டில் வந்து என்ன ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம்னா கொஞ்சம் அவரைக்காய் இருந்தானுங்க. நம்ம ஆடிப்பட்டத்துக்கு வந்து க்ரோ பேக்கில் எல்லாம் போட்டாச்சு. இன்னும் டெரஸ் கார்டனில் தான் வந்து பக்கெட்ஸ் இதெல்லாம் மண்ணெல்லாம் போட்டு இன்னொரு அது என்ன ரெடி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பரான வீடியோஸ்லாம் இனிமேல் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. நம்மளுக்கு டெரஸ் கார்டன் வந்துருச்சு இல்லையா, அதுவே ரொம்ப ஜாலியாக இருக்குது, குஷியாக இருக்கிறேங்க. எல்லாமே என்னோடய வீட்டுக்காரர் அவருக்கு தான் போய் ஆகணும். ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேங்க. இப்படி ஒரு மனுஷன் வந்து ஒரு பொண்ணுக்கு பின்னாடி பையன் அப்படின்றது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதை நினச்சி ரொம்ப ஹெல்ப் பண்ணுறேன், ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இங்கே வந்து கொஞ்சம் கொத்தவரங்காய் 2 செடியில் கொத்தவரங்காய் இருந்தாங்க, கொஞ்சம் அவரைக்காய் இருந்தாங்க. ஸோ அவனையும் பறிச்சுட்டு அப்புறம் வந்து இந்த கத்திரிக்காய் செடி இப்போ தான் வாட்ரு விட்டேன். ஸோ அதனால் ஒரு மாதிரி அந்த ப்ளேஸ் இருக்குது. கத்திரிக்காய் செடி வந்து இன்னும் நம்ம க்ரோ பேக்கில் இருக்கிறது ஒரு 2-3 காய் இப்போ தான் வந்துட்டுருக்குறாங்க. இங்கே கிரவுண்டில் வந்து கொஞ்சம் இந்த பக்கம் ஒரு ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொன்னீங்களே, இது வந்து பர்மனெண்ட் கிடையாது, டெம்ப்ரவரியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்தவங்க இடத்துல வந்து அடுத்த இடத்துல கொஞ்சம் ரோடு கொஞ்சம் ப்ளேஸ் இருக்குது இல்லையா, அந்த ப்ளேஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கொஞ்சம் ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துலலாம் இருக்காது. ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்குறேன். அந்த இடத்துல வந்து கத்திரிக்காய், பாவக்காய் சொல்லவே வேணாங்க. இந்த கத்திரிக்காய் செடி வந்து 2 செடி இருக்கானுங்க. ஸோ அது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ கத்திரிக்காய், அப்படி ஒரு கத்திரிக்காய். நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 to 5 மெம்பர்ஸ்க்கு கேரிங்கே பண்ணிட்டேன். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நிறைய கத்திரிக்காய் வந்து நம்ம பறிச்சிட்டோம். போதும் சொல்கிற அளவுக்கே கத்திரிக்காய் பறிச்சிட்டோம். அந்த பிளான்ட்ஸ் நம்ம சொல்கிறோம், எனக்கு தெரியல, அது மட்டும் ஒன்று புரியல. அந்த டெரஸ் கார்டன் பண்ணவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றுக்கு ஒன்று சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு ஓகேன்னு நம்மளுக்கு தெரியலை எனக்கு. நாங்கள் வந்து கோ வித் ஃப்ளோ அப்படின்ற ஒரு இதில் தான் போய்க்கிறோம். நான் சொன்ன மாதிரி தான் எங்களை வந்து இது பண்ணுங்கள், இதை பண்ணாதீங்க, இதை ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்குறக்கு யாருமே கிடையாது. ஸோ நாங்கள் எங்களுடைய மனசுக்கு பிடிச்சிச்சா அதை பண்ணுறோமா, அப்படி தான் வந்து எங்களுடைய லைஃபே போயிட்டுருக்குது. ஆனால் வந்து எந்த இடத்துல அதிகமாக போச்சுன்னா நாங்கள் கம்மி பண்ணிக்கிறோம், எந்த இடத்துல கம்மியாக கொஞ்சம் இதுவாக போனோன்னா நாங்களே பூஸ்டப் பண்ணி எழுதி போய்க்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் அவர் சொன்னார். நிறைய பிளான்ஸ் சொன்னார், எந்த பிளான்ட் இங்கே இருக்கக்கூடாது, அந்த பிளான்ட் இங்கே இருக்கக்கூடாது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து நிறைய டெரஸ் கார்டன் பண்ணுறவங்கனால அந்த மாதிரி சொல்கிறாங்களா, இல்லை உண்மையிலே அந்த மாதிரி இருக்குதா அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் வந்து உண்மையாக வாஸ்துப்படி அப்படிலாம் இருக்கணுமா, இருக்கக்கூடாதா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அவர் சொன்னதில் எனக்கு அந்தளவுக்கு இது கிடையாது. நம்மளுக்கே தெரியும் இல்லையா. ஸோ அதை வச்சு கோ வித் ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து கத்திரிக்காய், பாவக்காய் அது இருந்துச்சு. அவனை எடுத்துக்கிட்டு இந்த பாவக்காய் பார்த்திங்களா, நான் வந்து இதுக்கு மேலே இந்த அதாவது ஜீன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கு மேலே குண்டே ஆக மாட்டேன்டா, நான் இப்படியே தான்டா அப்படின்ற மாதிரி இவன் வந்து அப்படியே தான் ஒல்லியாகவே அவ்வளோ குட்டியாக தான் எனக்கு பாவக்காய் தர்றான் ஃபஸ்ட்லேருந்து. சரி அவனை வந்து நம்ம இதுக்கு மேலே அவனை வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை பிக் பண்ணிவிட்டு அப்புறமா வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் அவரைக்காய் இருந்தாங்க. ஒரு 3 பிளேஸில் வந்து ஒரு அவரைக்காய் தான். இன்னும் வந்து அவன் வந்து அவரைக்காயில் வந்து நீ எந்த இதில் வேணாலும்
நான் வந்து எந்த பட்டத்தில் உனக்கு கொடுப்பினோ அந்த பட்டத்தில் தான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கானுங்க. ஸோ இந்த ஆடி பட்டத்துக்கு அவரைக்காயெலாம் நிறையா போடணும். ஏன்னா ஆடியில் போட்டோம்னா கார்த்திகை தை மந்த்து வரைக்கும் நல்ல சூப்பரான ஹார்வெஸ்டிங் தருவாங்கங்க. அப்படி ஒரு ஹார்வெஸ்டிங் தருவான். ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ அவங்களெல்லாம் பிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வெண்டைக்காய், கத்திரிக்காய் அவங்களாம் வந்து உள்ளார வந்து வீட்டுக்குள்ளார இருக்கிற கார்டனில் சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க. ஸோ அவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. அப்போ ஃபைனலாக வந்து இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையவே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம டெரஸ் கார்டன் வந்துருச்சு. எங்களுக்கெல்லாம் ஒரு பாய் சொல்லிவிட்டு கிளைமேட் வேறு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. அவங்களெல்லாம் வந்து டைனிங் கொண்டுட்டு போகிறோம். என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்கள போயிட்டு நம்ம வந்து டைனிங்கில் வைக்கும்போது அப்படியே ஒரு ப்ரௌடாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். பரவாயில்லடா இன்றைக்கி இவ்வளோ சாதிச்சிருக்கிற அப்படின்ற மாதிரி. இது ஒரு சின்ன விஷயந்தாங்க. என்ன காய் போட்டால் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது கிடையாது. அது வந்து பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை கண்டுபிடிச்சி அந்த இதில் போங்க. கண்டிப்பாக அவங்க ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் சக்ஸஸ் ஆகுவீங்க. இல்லை நிறைய தடைகள் நிறைய இதெல்லாம் வரும். பின்னாடி பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஆகும். பட் ஆனால் அதெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு நீங்கள் பிரேக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உங்களோட இன்ட்ரெஸ்ட் அந்த இது வந்து கை கொண்டு மேலே